The Little Cook Dora Bora சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பரிசுகளை தினம் தினம் வென்றிடுங்க. அடியே ஹேமா, மாடுங்கெல்லாம் ரொம்ப பசியோட கிடக்குதுடி. நீ என்ன பண்ற? நம்ம தோட்டத்துக்கு போய் புல் எடுத்துட்டு வந்து மாட்டுக்கு போடு. போனோமா வந்தோமா நிருடி. சரிம்மா, நான் இப்பவே டிராக்டர் எடுத்துட்டு போயிட்டு தோட்டத்துக்கு போய் புல்ல எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா அம்மா, எனக்கு 40 ரூபீஸ் கொடுமா. அடியாத்தி, நீ என்ன 40 ரூபாய் கேக்குற? அப்படி என்ன செலவு இருக்கு உனக்கு இந்த வயசுல? அம்மா அம்மா, கிண்டர் ஜாய் வாங்கணும் போல ஆசையா இருக்குமா. அதுல இருக்க சாக்லேட் சாப்பிட்டுட்டு அதுல என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா. என்னது சர்ப்ரைஸ் கிஃப்ட் பார்க்கணுமா? ஏண்டி, அங்க பிள்ளைங்க சாப்பிடறதுக்கே சோறு இல்லாம கஷ்டப்படுதுங்க. நீ என்னடனா சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிண்டர் ஜாய்னு என்னென்னமோ சொல்ற. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, போய் பொழப்ப பாருப்போ. எங்க அம்மா ஒரு கிண்டர் ஜாய் கூட எனக்காக வாங்கி தர மாட்டறாங்க. டிராக்டரே, கிண்டர் ஜாய் வாங்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? என்னடா இது இவ்ளோ ஆச்சரியமா இருக்கு? நம்ம தோட்டத்துல காய்கறி காய்ச்சிருக்க மாதிரி இப்ப கிண்டர் ஜாய் காய்ச்சிருக்கு. சரி, என்னன்னு போய் கிட்ட போய் பாப்போம். அட, எல்லாமே கிண்டர் ஜாய் தான். ஒரே ஆச்சரியமா இருக்குதே. இது என்னால நம்பவே முடியலையே. சரி, நம்ம இந்த விஷயத்தை முதல்ல அபி, தன்சிகா, பிரீத்தி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அவங்களும் வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஹேமா, அவசரமா எதுக்கு வர சொன்ன உன் தோட்டத்துக்கு? நான் போன்ல சொன்னேன்ல என் தோட்டத்துல கிண்டர் ஜாய் காய்ச்சிருக்குன்னு. நீங்க யாருமே என்ன நம்பவே இல்ல. நீங்க நேர்ல பாருங்க எவ்வளவு கிண்டர் ஜாய் காய்ச்சிருக்குன்னு. ஆமாப்பா, என்னால நம்பவே முடியலப்பா. நீ ரொம்ப லக்கிப்பா. எப்படிப்பா உன் தோட்டத்துல இவ்ளோ கிண்டர் ஜாய் காய்ச்சிருக்கு? ஹேமா, நம்ம இதுல இருக்கிற எல்லா கிண்டர் ஜாயும் ஓபன் பண்ணி பார்க்கலாம்ப்பா. இதுல ஒவ்வொன்றுல என்னென்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குன்னு பார்க்கலாம். சரிப்பா, நான் இப்பவே டிராக்டர் எடுத்துட்டு வரேன். டிராக்டர்ல எல்லா கிண்டர் ஜாயும் எடுத்துட்டு போய் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து சாவகாசமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிண்டர் ஜாய்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுல நிறைய சின்ன சின்ன பீசஸா இருக்கு. இத நம்ம செட் பண்ணி பார்த்தாதான் என்னன்னு தெரியும். ஓ, இந்த பெரிய சர்க்கிள்குள்ள சின்ன சர்க்கிளை வச்சு பென்சிலை வச்சு சுத்தனா டிசைனா வரும். அதுதான் இது. இத நம்ம அப்புறமா ட்ரை பண்ணலாம். அடுத்ததுல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? வாவ், என்னமோ கலர் கலரா இருக்குப்பா. ஓ, ஹிப்போபோட்டமஸ் பொம்மையா? இத வச்சு என்ன பண்றது? ஹேமா, இது வாய் பாரு. திறக்குது மூடுது, திறக்குது மூடுது. பார்க்கவே அழகா இருக்குல்ல? அடுத்ததுல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுல ஏதோ குட்டிய கார் மாதிரி இருக்குப்பா. வாவ், இந்த சின்ன கார் அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லாஸ்டா என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுல ஏதோ குட்டி பொம்மை இருக்குப்பா, ரோபோ மாதிரி. அழகா இருக்கு. இத வச்சு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாமா? இந்த ரோபோ பொம்மை பாரு, கையில என்னமோ பிடிச்சிக்கிட்டு அழகா இருக்குது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. எப்படி கிண்டர் ஜாய்ல சாதாரண காய்கறி மாதிரி தோட்டத்துல காய்ச்சுது? எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல. அபி, தன்சிகா, மத்தியானம் என் கடையில வந்து 20 கிண்டர் ஜாய் வாங்குனீங்கல்ல, மிச்ச காசை வாங்காமலே போயிட்டீங்க. நான் எவ்வளோ கூப்பிட்டேன், நீங்க திரும்பி பார்க்காமலே போயிட்டீங்க. இந்தாங்க மிச்ச காசை வாங்கிக்கங்க. அப்புறமா வந்து என்கிட்ட சண்டை கிட்ட போட போறீங்க. இந்த அப்படிங்க. அபி, தன்சிகா, உங்க வேலை தானா இதெல்லாம்? எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு. எப்படிடா இது செடி மாதிரி தோட்டத்துல முளைக்கும்னு? ஆமாப்பா, நீ உங்க அம்மா கிட்ட கிண்டர் ஜாய் கேட்டு ரொம்ப அழுதல்ல, அத பாக்கும்போது எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் நாங்க இப்படி பண்ணோம். எங்க ஃப்ரெண்டு மனசு கஷ்டப்பட்டா எங்களால தாங்க முடியுமா? 2K Kids ஃப்ரெண்ட்ஷிப்னா சும்மாவா? உனக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா மல்லிகை கடை அண்ணாச்சி எல்லாத்தையும் வந்து உளறிட்டாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான கிவ்அவே क्वेश्चन. இந்த வீடியோல மொத்தம் எத்தனை கிண்டர் ஜாய் ஓபன் பண்ணாங்க? இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை நீங்க நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. கூடவே உங்களோட ஆன்சர்ஸை வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. Thank you.